பர்த்டே. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். உனக்கு என்ன கிஃப்ட் வந்தாலும் இது எதுக்கு எனக்கு, நான் எங்கே இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட எவர் டைம் ஃபேவரட்டாக இருக்கும். வாழ்க்கை துணை தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்ப்ரைஸை ஓப்பன் பண்ணவரா உமாச்சி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 70வது வயதில் அடியெடுத்து வைக்கும் நீங்கள் இதேபோல் எல்லோருடைய அன்புடனும் சந்தோஷத்துடனும் இன்னும் பல பிறந்த நாட்களை கொண்டாட இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். மரியாதை கூறிய வாழ்த்து வழங்கவராங்க தாத்தா ஆச்சி. 70வது பிறந்த நாள் கொண்டாடும் அன்பு அத்தான் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஆயுளுடன் குடும்பத்துடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வழிபடுகிறேன். மீண்டும் மீண்டும் உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி ரொம்ப நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணாச்சி. ஜெய மாதாண்ட விநாயகர், திரிபுர சுந்தரி, முத்தாரம்மன் எல்லோருடைய அருளாகவும் 70வது அகவையில் கால் வைக்கும் மதிப்புக்குரிய அத்தான் அவர்கள் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். தாத்தா, உடன்பிறப்புகள் இல்லாம விழாக்கு உயிர் வருமா? இங்க பாரு, விஷ் பண்ண வராங்க அண்ணன், தம்பி, தங்கச்சி. முருகா, 70வது பிறந்த நாள் கேள்விப்பட்டேன். என்னுடைய வாழ்த்துகள் எல்லாரையும் எப்பயும் போல நல்லபடியா இருக்கணும். பேசுமா? சொல்லு. நேர்ல முரசத்து பாருக்கிற அப்படியே பேசு. முருகா, உனக்கு 70 வயசு வந்ததுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீ நல்லபடியா தீர்க்காயுசோட ரொம்ப நாளைக்கு நீனும் உமாவும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும். முருகன் பிரதருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆயுள், ஆரோக்கியம், ஆனந்தம், ஐஸ்வர்யம் அனைத்தும் அந்த பகவான் அருளட்டும் என வணங்கி வாழ்த்துகின்றோம். அண்ணனை பற்றி சொன்னால் நான் என்னை பற்றியே பெருமையாக சொல்கிற மாதிரி ஆகிடும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, 1-2 வார்த்தை அண்ணங்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணது என்னென்னா, ஆக்சுவலாக தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தரும் தெய்வறுத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு குறள். அந்த குறளுக்கு முன்னோடினா நான் அண்ணனை பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க். எப்போ 1980 எலக்ட்ரானிக் அண்ட் பிஸ்னஸ் மிஷின்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் டிபிஐயில் சேர்ற வரைக்கும் அந்த சைக்கிள்லேயும் அந்த இதுலேயும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான அரசாங்க உத்தியோகம் கிடைச்சி பதவிகள் கிடைத்து சூப்பரண்டாக இது போனாங்க. அண்ணனுடைய டைப்பிங்கை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவங்க ஆஃபீஸ் போயிருக்கும்போது அவ்வளோ அப்படியே இடி மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கும். டைப்பிங் நிறுத்தினாங்கன்னா அப்படி மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தமிழ் டைப் ரைட்டிங் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ணனுடைய ஹார்ட் ஒர்க் அந்த இதுதான் அது இதுவாக இருக்குது. அண்ணனும் மதினியும் நீங்கள் 2 பேரும் அம்மாவை கேர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பகவான் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ரொம்ப நாள் அம்மாவை கேர் எடுத்தது நீங்கள் 2 பேர் தான். உங்களுக்குலாம் இனிமேல் பர்த் கிடையாது. நோ மோர் பர்த், யூ அண்ட் மதினி. ஸோ தட் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை பற்றி பேசுறதுக்கு. இன்னொன்று உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, சிம்பிளிசிட்டி. அதாவது பிகாம் படிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸை இது பண்ணுறதுக்கு எக்கானமியாக எப்படி இது பண்ணும் அப்படின்னு காட்டியிருக்கீங்க. இது பை பர்த்லேருந்து உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்ககிட்ட. அப்புறம் சிம்பிளிசிட்டி, அதாவது சிக்கனமாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கிறது ஹேபிட்டு. அதேமாதிரி நகைச்சுவை உணர்வு ரொம்ப அதிகம் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட கிளம்பும் போது சிரிச்சுட்டே இருக்க மாதிரி அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருந்தே இருக்கும். ஸோ கல்பா கேட்டதுக்காக 1-2 இது பண்ணியிருக்கேன். நிறைய இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் இருக்கிறதுனால இது பண்ணுறேன். திருப்பி உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. மாமாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால்
அந்த அளவு எனக்கு பேச தெரியாது. எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி. ஹாப்பியஸ்ட் 70th பர்த்டே. தாத்தா, அடுத்து ஒரு விஷ் பண்ண யார் வர போறாங்க தெரியுமா? செல்ல மகன்களும் மாப்பிள்ளைகளும் தான். ஹாய்ப்பா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 70வது ஆண்டில் காத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே இன்னும் நிறைய வருஷம் இருக்குது நீங்கள் வாழறதுக்கு. எப்போவுமே ஹாப்பியாக, ஜாலியாக, ஹெல்த்தியாக, சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் லைஃப்பில். நீ எப்போவுமே எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னா நீதான். அது நீ எத்தனையோ விஷயங்கள் வந்து நீங்கள் எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், இப்போவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க லைஃப்பில். ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் பார்த்து பண்ணுறதாகட்டும், எங்களை படிக்க வச்சதுலேருந்து சரி, எல்லாமே வந்து நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பண்ணுற ஒரே விஷயங்கள் தான். நான் வேலைக்கு போகல அப்படிங்கிறதுல என்னை விட ஜாஸ்தியாக ஆதங்கப்படுறது இந்த நிமிஷம் வரைக்கும் நீ மட்டும்தான். ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பார்க்கலாம். ஸோ நீ பண்ணுற ஒரு சின்ன விஷயங்கள் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு. நீ எப்போ வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஸ்வீட் வாங்கிட்டு வரும்போது இது அபிக்கு பிடிச்சது, இது மாப்பிளைக்கு பிடிச்சது, இது உனக்கு பிடிச்சது, இது ஒவ்வொன்றும் பார்த்து வாங்கிட்டு வருவேன். அதே மாதிரி தேங்காய் பிஸ்கெட், என்னோடய ஃபேவரட் தேங்காய் பிஸ்கெட். அது வந்து நான் வெளிய இடத்துல சாப்பிட்டது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வரும்போது அது அந்த பேக்கெட் இல்லாத நாளே கிடையாது. ஸோ எனக்காக நீ அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து உன்னோட அன்பின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். ஸோ ஹாப்பியாக இருக்கா, ஜாலியாக இரு. நாங்கள் எப்போவுமே உனக்காக இருக்கோம். ஹாப்பி பர்த்டே. வணக்கம் மாமா. 70வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மாமாவை பற்றி சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவங்கள சுற்றி எப்பயுமே ஒரு நண்பர் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நண்பர்னா அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க மக்களை. தெரியாதவங்கன்னா கூட ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி பேசி அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ மாமா வந்து நான் பிரபலமோ இல்லையோ, நான் எங்கள் சைடு ரிலேஷன் மத்தியில் மாமா ரொம்ப பிரபலம். ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் போய் அட்டன் பண்ணுறது, மக்களோட மிங்கிள் ஆகிறது, இதெல்லாம் உண்மையிலே ஒரு நல்ல குவாலிட்டி மாமா கிட்ட பார்த்தது. அப்புறம் ரொம்ப பழைய ஜென்ரேஷன் மாதிரி அவங்களும் ரொம்ப டிசிப்ளின்டான ஆள். எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து ப்ராம்ப்டாக அதை வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணுவாங்க வேலையை. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் மாமாக்கிட்ட. அடுத்தது இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நல்ல பீஸ்ஃபுல்லாக உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணணும், ஹெல்த்தியாக லீட் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. மறுபடியும் உங்களுக்கு 70வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மாமா. நன்றி. ஹாய்ப்பா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எங்களோட ஃபர்ஸ்ட் ஹீரோ 70th பர்த்டேயில் கால் எடுத்து வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை வயசானாலும் நம்ம குட்டி பொழுதில் செஞ்ச குறு விளையாட்டுகள் ரொம்பவே சந்தோஷத்துக்கு வருது. உனக்காக காய்கறி கடை கூலியோடு வெயிட் பண்ண நாட்கள், அங்கே போய் கேரட் சாப்பிட்டுக்கிட்டே நடந்து வந்த நாட்கள், அதுக்கப்புறம் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தப்போ கூடவே பாடின பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாட்டு, இது எதையுமே மறக்க முடியாதுப்பா. என்னோடய ஃபஸ்ட்டு பேஸ்கெட் பால் மேட்ச்க்கு என் கூடயே வந்து எனக்கு குளுக்கோஸ்லாம் கலந்து கொடுத்து சப்போர்ட்டிங் டாடாக இருந்ததை என்னால் மறக்கவே முடியாது. எங்களுக்கு ஒரு ஊசி போடுறதுலேருந்து நாங்கள் ஏதாவது வழியில் கஷ்டப்பட்டால் அதை பார்க்க முடியாமல் ஒதுக்கி நிற்கிறதையும் மறக்கவே முடியாதுப்பா.
அதுக்கப்புறம் உன்னோட பைக் ரைட் எனக்கு நினைவு தெரியாத நாள்லேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் உன்னோட எல்லா டைம்லேயும் பைக்கில் ட்ராவல் பண்ண சந்தோஷம் ஜாலியாக இருக்கும். பெரிய பிள்ளையான அப்புறம் காலேஜ் போகும்போது கூட பைக்கில் குனிஞ்சு முன்னாடி உட்காந்து வந்த நாட்கள்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த க்ரீன் ஸ்கூட்டர்லாம் மறக்கவே முடியாது. ஸோ யூ சிம்பிளி கிரேட்ப்பா, என்ஜாய் த டேஸ். ஸோ இந்த 70th இயர்லேருந்தும் உனக்கு நல்ல ஹெல்த்தும் எவர் ஸ்மைலும் மெயின்டைன் ஆகும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா. நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் எடுத்துக்காட்டு நீங்கள். உடல் நலத்தோடையும் மன நிம்மதியோடையும் இருக்கிறதுக்கு சாமியை வேண்டிக்கிறேன். ஹாய் பெரியப்பா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நான் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து உங்களை பார்க்குறேன். அதே கேரக்டர் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறீங்க. சச் அ கிரேட். நீங்கள் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அந்த ஹெல்ப்பை யாராலையும் ஈக்குவலைஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல வேறு யாராவது இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. யூ ஆர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்சன் ஐ எவர் சீன். தேங்க்யூ ஸோ மச் பெரியப்பா. ஹாய் முருகன்மா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துறதுக்கு என் வயசு எனக்கு பத்தாது. பட் இருந்தாலும் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உங்கள்கிட்டேருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இது வரைக்கும் கற்றுக்கிட்டதே நான் வந்து என் லைஃப்பில் நிறைய இடத்துல நான் அப்ளிகபிள் பண்ணியிருக்கேன். அது வந்து உண்மையிலே நான் ஒரு 10 வருஷமாக உங்களை பார்த்ததில் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் கிராப் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எனக்கு, அம்முக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவை. தாத்தா, அடுத்து மதுரையிலேருந்து எனக்கு மனமார்ந்த வாழ்த்தை கொண்டு வராங்க பிரியாட்ட மாமா. அன்புக்குரிய சித்தப்பாவுக்கு என் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பிரியமான மாமாவிற்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தாத்தா, அது பாரு, யுஎஸ் சித்தப்பா சித்தியே வந்துட்டாங்க. ஹாப்பி பர்த்டே மாமா. ஹாப்பி பர்த்டே பெரியப்பா. தாத்தா, கிரி பெரியப்பாவும் சுப்பு பெரியப்பாவும் திருச்சியிலேருந்து திருத்திப்பான வாழ்க்கை எடுத்துட்டு வராங்க. உயர்ந்த உள்ளமும் நல்ல சிந்தனையும் உள்ள எனது மாமாவுமாகிய முருகமாமா அவர்களுக்கு 70வது பிறந்த தின வாழ்த்த வயதில்லை. அதனால் வாழ்த்து கூறி வணங்குகிறேன். ஹாப்பி பர்த்டே சித்தப்பா. யாரு தாத்தா பேசுற? நாங்க வந்துட்டோம். ஹாய் தாத்தா, ஹாப்பி பர்த்டே. நீ திங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுப்பல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவல்ல, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள். ஐ லவ் யூ தாத்தா. ஹாப்பி பர்த்டே. ஹாய் தாத்தா. ஹாப்பி பர்த்டே தாத்தா. ஐ லவ் யூ தாத்தா. நீ சொல்லு திரிவேதி. ஹாப்பி பர்த்டே. நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா. ஹாப்பி பர்த்டே தாத்தா. Many more happy returns of the day, Tata. Happy birthday. Many more happy returns of the day, Tata. Hi. இனிய 70வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா. எனக்கு வாழ்த்துறதுக்கு வயசு இல்லாதனால வணங்கி வாழ்த்துக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. இனிய 70வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா. பர்த்டே முருகன் தாத்தா. சொல்லு. ஹாப்பி பர்த்டே தாத்தா. தாத்தா தாத்தா, பிறந்த ஊரான விருத்தாச்சலத்திலிருந்து ஒரு சின்ன பசங்க விருப்பமான வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்க. வணக்கம் சித்தப்பா. இன்று 70வது பிறந்தநாள் விழா காணும் தங்களை வணங்கி மகிழ்கின்றேன். தாங்கள் நீண்ட நாட்கள் நோய் நொடியற்ற நல்வாழ்வு வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன். வாழ்த்த வயதில்லை, ஆசையை நீங்கள் தாருங்கள். உறவுகள் சொர்க்கத்தின் முழு பிம்பம். சகல உறவுகளையும் பார்க்கும் பாக்கியம் பெறப்போகும் உங்களை இல்லற அன்போடு வாழ்த்துகிறேன். ஜி ஜெயஸ்ரீ கணேசன், BDM, விருதாச்சலம். ஹாப்பி 70th பர்த்டே தாத்தா. சித்தப்பா வணக்கம். உங்களுடைய 70வது பிறந்தநாளில் காணொலி மூலமாக கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் மற்ற குடும்பத்தினரும் இன்புற்று வாழ்ந்திடவும் நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ்ந்திடவும் இறைவன் நல்ல அருள் புரியட்டும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹலோ சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாய் சித்தப்பா. ஹாய் அங்கிள். உங்களுக்கு 70வது பிறந்தநாள்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம்.
நீங்கள் இந்த 70வது நாள் கொண்டாடுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஆண்டவன் அருளால் உங்கள் குடும்பத்தோட சிறப்புமாக பல வருஷம் நோய் நொடி இல்லாமல் வாழணும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். Many more happy returns of the day, Chittappa. தேங்க்யூ. ஹலோ மாமா, 70வது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் மேலும் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியுடன் பல ஆண்டுகள் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். 80வது சதாபிஷேகம் காணவும் பிரார்த்திக்கிறேன். நாங்கள் தில்லைவிடங்களில் இருந்தாலும் சரி, டெல்லி வந்தாலும் சரி, சென்னை வழியாக தங்களது ஆசீர்வாதத்தை பெற்று தான் வந்திருக்கிறோம். சென்னை என்றாலே மாமா வீடு தான் ஞாபகம் வரும். நாங்கள் டெல்லியில் வாழ்ந்துவிட்டு திரும்பவும் சென்னை வந்து உங்கள் எல்லோருடன் மகிழ்ச்சியாக இருக்க எங்களையும் ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாமா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தங்களுடைய 70வது பிறந்த நாளில் எங்கள் குடும்பத்தின் அனைவர் சார்பிலும் தங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் தங்க மாமாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தாத்தா தாத்தா, இது இன்னும் பட முடியல. இது மட்டுமா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்கே எக்ஸாம்பிளான உனக்கு இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்கு. கடல் தாண்டின வாழ்க்கையிலேருந்து ஆரம்பிப்போமா? வணக்கம். இன்று 70வது பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர் முருகன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளம். ஹலோ முருகன், உங்களுடைய 70வது பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்க. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேலும் நீங்கள் சீரும் சிறப்புமாக ஆரோக்கியத்தின் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். முருகனை பற்றி சொல்லணும்னா, கடவுள் பேருக்கு ஏற்ற நல்ல மனுஷன், அம்மாவுக்கு ஏற்ற பிள்ளை, நல்ல குடும்பத் தலைவன், குழந்தைங்களை நல்லா பாசமாக பார்த்துக்குவார், டெடிக்கேட்டட் சர்வீஸ், எந்த வேலை எந்த நேரத்துக்கு சொன்னாலும் ரெடியாக இருப்பார். யாரும் இல்லையா சரி முருகனை கூப்பிட்டுன்னு சொல்லிடுவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல மனுஷன். இதை விட வேறு என்ன வேணும்? ஒரு 100 வருஷம் சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு கடவுளை வேண்டும். ஹலோ முருகன் நண்பா, நல்வாழ்த்துக்கள். உனக்கு 70 பிறந்த நாள் நம்பவே முடியவில்லை. ஆண்டுகள் பல ஓடினாலும் அவை அனைத்தும் வயதல்ல, அனுபவங்கள். உன் வாழ்வில் நீ சிறந்து பல்லாண்டு பல்லாண்டு நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா, 70ஆம் ஆண்டு உன்னுடைய பர்த்டே வாழ்த்துக்கள். எல்லா ஹெல்த் வெல்த் எல்லாத்தையும் பெற்று தீர்காயுஷா நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா வாழுங்க. குழந்தையோட நல்லா 16 பெற்று எல்லா ஹெல்த்தியும் வெல்த்தியும் நல்லா வாழுங்க. வாழ்க வளமுடன். இறைவன் எல்லாருமே உங்களுக்கு கொடுக்கட்டும். வாழ்க. தெரிகிறதா உங்களுக்கு? நான் தான் பாலசுப்ரமணியன், சாந்தப்பனுடைய மூத்த அண்ணன். உங்கள் பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும். நன்றி, வணக்கம். ஹாய் முருகா, வணக்கம். என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உனக்கு. இன்றோடு 69 ஆண்டுகள் நிறைவடைந்து 70வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாய். இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று உன்னை உளமாற வாழ்த்துகிறேன். என்னுடைய அன்பான மனமார்ந்த வாழ்த்துக்கள் உனக்கை உறுத்தாக்குகிறேன். Congratulations and best wishes as you celebrate your special birthday, the 70th one, along with your family. On this day, I really want to recall the association that we had. In fact, it started when we were in 7th grade at Government Boys High School in its temporary location at Natakote Chettiar, Chatram. I remember you as a friend who is affable, mild-mannered, who never hurts anybody. And even though I lost contact with you for several decades, when I connected back, I could find those basic traits still continued, completely unaltered. You were the same person, and the same warmth was very visible. So when I
sort of talk to you, suddenly my memory went back in time to the Virudhachalam days. வெயிலில் உறவாடி ஆற்று மணலில் விளையாடிய நாட்கள் கண்முன்னே நின்றன. So thank you for bringing back those memories. After we connected, we met a few times, once at my place and few times along with the rest of the people. I feel very, very happy and young. In fact, I feel like child in the school, you know, in the company of you and the rest of our friends. So I think thank you for making me much younger. And as you celebrate this special day with the family, I wish you once again all the very best and best wishes to all your family members. வணக்கம் முருகன், 70வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வளமோடு நலமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். ஹலோ முருகன், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? நீங்கள் பிறந்தநாள் கொண்டாட போகிறதா கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். நானும் ஐயாச்சாமியும் பிறந்ததுலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அவங்க கூட 2 வருஷமாக தான் தெரியும். ஆனால் ஏதோ 20 வருஷம் பழக்கமான மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்கள் அந்த 30 ஏப்ரல் அன்றைக்கி பெங்களூர் வந்து என்னை பார்த்தது நான் இன்னும் மறக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிறந்தநாளில் நான் உங்களோட வயசில் பிரியம்தான். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் உங்களுடைய மனைவியுடனும் குழந்தைகளுடனும் பேர குழந்தைகளுடனும் 100 ஆண்டு சந்தோஷமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள். டேக் கேர். ஹலோ முருகன், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஸ்பெஷல் விஷஸ் இருக்கு, பார்க்கலாமா? அன்பு நண்பர் முருகன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் தமது குடும்பத்தாருடன் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் எல்லா செல்வத்துடனும் நீடூழி வாழ உளமாற வாழ்த்துகிறேன். முருகன் அவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர். எல்லோரிடத்திலும் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளக்கூடிய பண்பாளர். அலுவலக பணிக்காலத்தில் அவர் அனைவரிடமும் இன்முகத்துடன் பழகி வந்தார். எவரிடத்திலும் கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. முடிந்தவரை அனைவரின் மனமும் இன்புறும் வகையில் நடந்து கொள்ளக்கூடியவர். அவருக்கு பிடிக்காத விஷயமோ அல்லது கோபமூட்டும் விஷயமோ எவராது பேசினால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார் அல்லது அமைதியாக இருந்து விடுவார். அதுவே அவரிடம் நான் கண்ட சிறப்பு. நண்பர்களிடத்தில் புன்முறுவலுடன் பேசுவதில் அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. அவர் சமூக அக்கறை மிகுந்தவர். அதனால்தானோ என்னவோ ஊர்காவல் படையில் சேர்ந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சமூக தொண்டாற்றுவதற்கு சென்று வருவார். அலுவலக பணி அதிகமாக இருந்தாலும் உயர் அலுவலர்களிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு ஊர்காவல் படை பணியினை முடித்த பிறகு அலுவலகம் வந்து தனக்குரிய பணியினை செய்து முடிப்பார். அவரை பற்றி சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் உள்ளன. அவர் தனக்கு இட்ட பணியை இன்முகத்துடன் ஏற்று செய்து முடிக்கக்கூடியவர். எந்த ஒரு பணியையும் என்னால் முடியாது, பிறரிடம் கொடுங்கள், பிறகு செய்கிறேன் என்று சொன்னதை நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி குடும்பத்தினரிடமும் மிகவும் அன்பு பாராட்டக்கூடியவர் என்பதை அவர் பேச்சிலிருந்து தெரிந்து கொண்டேன். குறிப்பாக தனது துணைவியாருக்கு உறுதுணையாக இருந்து
அவர் முகம் கோணாமல் நடந்து கொள்வார் என்பதை அவரிடம் நான் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்டேன். 2 மகள்கள் என்று நினைக்கிறேன். 2 மகள்களிடத்தும் அன்பு பாராட்டக்கூடியவர். அவர்களின் மகிழ்ச்சியை தனது மகிழ்ச்சி என கருதுபவர். அன்புக்கு நட்புக்கு இலக்கணமாக இருந்தவர் என்று சொன்னால் அது மிகையல்ல. அவரது நண்பர் குணசேகரனுடன் சேர்ந்து அலுவலகத்திற்கு வருவதும் போவதும், அவர்களை இரட்டையர் என்றே மற்றவர்கள் அழைக்கும் அளவுக்கு அவர்கள் நட்பு இருந்ததும் சிறப்பு அம்சமாகும். இவ்வாறான குணநலன்கள் பல கொண்ட திரு முருகன் அவர்கள் பிறந்த நாள் காண்கிறார் என்பது அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வத்துடனும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. பீமரத சாந்தி. சண்முகம் வேலம்மாள் பாசத்தால் பூத்த மலர். மலரின் பெயரோ செந்தூரில் ஆட்சி செய்யும் முருகனன்றோ. இவருக்கு பொருத்தமாய் சங்கர சுப்பிரமணியம் ஆனந்தி வழிவந்த சிப்பியில் உதித்த 2 முத்துக்களில் முதல் முத்தாம் உமா பார்வதி. திருமண நாளன்று கைகோர்த்து புரிதலின் மூலம் மனம் சேர்த்து இணைந்தே செய்தனர் நல்லறம், இனிதே நடந்தது இல்லறம். இணைந்தே செய்தனர் நல்லறம், இனிதே நடந்தது இல்லறம். இறைவன் கொடுத்தான் 2 கனிகள். நாயகன் முருகனுக்கு கல்வித்துறையில் சீரிய பணி, சிறப்புமிக்க பணி. நாயகன் முருகனுக்கு கல்வித்துறையில் சீரிய பணி, சிறப்புமிக்க பணி. அங்கு திறமைக்கும் நேர்மைக்கும் கிடைத்தது பாராட்டு மாலை. அங்கு அவரது திறமைக்கும் நேர்மைக்கும் கிடைத்தது பாராட்டு மாலை. கடமை கண்ணியம் இவர் தவம், உயர் பதவி வகித்த போதும் இல்லை ஆகம். கடமை கண்ணியம் இவர் தவம், உயர் பதவி வகித்த போதும் இல்லை ஆகம். குடும்பமே தன் உலகமாய் பாவித்தார் என்றார். எங்களை அரவணைத்து சென்றார் நேர்த்தியாய். தந்தைக்கோ சமுதாய பணியோடு ஆன்மீக பணியில் அதிக நாட்டம். தந்தைக்கோ சமுதாய பணியோடு ஆன்மீக பணியில் அதிக நாட்டம். அதனால் சமூகத்தில் சேர்ந்தது அவருக்கு கூட்டம். பெற்ற மகள் 2 வழிவந்த பேத்திகள் 3 கிடைத்தது நிறைவான வாழ்க்கை. பெற்ற மகள் 2 வழிவந்த பேத்திகள் 3 கிடைத்தது நிறைவான வாழ்க்கை. இல்வாழ்க்கை ஓட்டத்திலே எய்தினார் வயது 70. ஆனால் மனதளவில் என்றுமே அவருக்கு வயது 20. இல்வாழ்க்கை ஓட்டத்திலே எய்தினார் வயது 70. ஆனால் மனதளவில் என்றுமே அவருக்கு வயது 20. தேக மன அளவில் அவர்கள் இருவரின் ஆரோக்கியம் நாடி நாங்கள் செய்யும் பிரார்த்தனை கோடான கோடி. தேக மன அளவில் அவர்கள் இருவரின் ஆரோக்கியம் நாடி நாங்கள் செய்யும் பிரார்த்தனை கோடான கோடி. நன்றி, வணக்கம். 70வது பிறந்த நாள் கொண்டாடும் என் இனிய நண்பன் முருகனுக்கு எல்லாவித வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பர்த்டே முருகா, ஆயுஷ்மான் பவா. வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்ல அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே.